டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். போகிற இடத்துலலாம் உங்கள் விஜய் நான் வரேன், உங்கள் அண்ணன் வரேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லி பெரிய ஆப்பாசி வச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த பட்ஜெட் தாவேக்கா இந்த தாக்கல் செஞ்சாங்களே இந்த பட்ஜெட்டில் பெருசாக எதிர்பார்த்தாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது உண்மைதாங்க. யாருமே இல்லைன்னா சொல்லக்கூடாது, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்கள், விஜயண்ணா நீங்கள் 2500 கொடுக்க வேண்டாம், கேஸு கொடுக்க வேண்டாம், நீங்கள் நல்லபடியாக ஆட்சி செய்தாலே போதும் அண்ணா அப்படின்னு நாடகம் ஆடுனாங்க பாரு. அந்த மாதிரிலாம் ரீல்ஸுக்காகலாம் நாடகம் ஆடக்கூடாது. உண்மையாக விஜய் தாக்கல் செய்ய போகிற பட்ஜெட்டில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருந்தது, முக்கியமாக சில விஷயங்களை எதிர்பார்த்தாங்க. இந்த வருஷத்துக்கு 6 கேஸு, மகளிர் பயணம், அதாவது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஈஸியாக போயிடலாம் பாருங்கள் அந்த பயணம். அதே போல் பார்த்திங்கன்னா 2500 இந்த மாதிரி விவசாயிகள் தள்ளுபடி கடன், இது எல்லாமே பெருசாக எதிர்பார்த்தோம். உண்மையாக பொய்யா யாருமே பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மை சொல்லணும். ஏன்னா எங்கள் வீட்டில் எதிர்பார்த்தாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இது நம்ம ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வருவோம். இல்லை ஆமாம் பொய்யா உண்மையை சொல்லுங்கள், எதிர்பார்த்தோமா இல்லையா? 2500 எதிர்பார்த்தோம். எது எதிர்பார்த்தோமோ இல்லை 2500 இந்த கேஸு, இது அப்புறம் பார்த்திங்கன்னா பயணம், இந்த மகளிர் பயணம் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஆல்ரவுண்டும் சுற்றிலாம், இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்லணும். இந்த தாவேக்கா பட்ஜெட்டு எப்படி தாக்கல் செய்ய போகிறாங்க, என்னென்ன திட்டங்கள் அறிவிக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே எதிர்நோக்கி பார்த்துருந்தோம். தேர்தல் டைமில் விஜய் அவர்கள் சொன்னார், இந்த வாக்குறுதிலாம் கொடுத்தார்ல, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்ல, அப்போது ஒன்று சொன்னார், ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுதும் இந்த வார்த்தைகளை சொல்லி விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. யாருக்குன்னா ஞாபகம் இல்லைன்னா பழைய வீடியோக்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய யூடியூப்பில் இருக்குது, அதில் எடுத்து படித்து பார்த்துக்கோங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சும்மா அதிமுக மாதிரியோ இல்லை திமுக மாதிரியோ இல்லை மற்ற கட்சிகள் மாதிரியோ செய்ய முடியாததெல்லாம் நான் வாக்குறுதிலாம் கொடுக்க மாட்டேன். என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நான் நம்பினதுனால தான், செய்ய முடியும் அப்படின்னு நான் நினச்சதுனால தான் இந்த வாக்குறுதிகளை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஆனால் இப்போது பெரிய ஏமாற்றத்தை, பெரிய ஆப்பை வச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்பவே எதிர்பார்த்துருந்தாங்க இந்த 2500 ஃபஸ்ட்டு. இந்த 2500 விஷயத்தை பலரும் என்ன பண்ணுறாங்க, குழப்பிக்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி, 2500 இது தாவேக்கா ஐடிவிங் முதற்கொண்டு அமைச்சர்கள் முதற்கொண்டு எல்லாருமே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. முதல்ல தயவுசெய்து ப்ராக்டிக்கலாக டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. இவங்க எத்தனை தடவை தான் சொல்கிறது நம்மளுக்கு தெரியல. 2500 ஏன் தரலன்னு சொல்லிட்டு தாவேக்காவை பார்த்து கேள்வி கேட்டால் அடுத்த பதில் அவங்க கேட்டது என்ன வரும்? திரும்ப கேள்வி தான் வரும், பதில் வராது. திமுக கொடுத்துச்சா? திமுக மட்டும் 2 வருஷம் டைம் எடுத்துக்கலாம், ஆனால் நாங்கள் மட்டும் உங்களுக்கு உடனே கொடுக்கணுமா அப்படின்னு செங்கோட்டையன் முதற்கொண்டு தாவேக்கா ஐடிவிங் முதற்கொண்டு எல்லாருமே இந்த கேள்வி வைக்கிறாங்க. சார், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. திமுக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, 2000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்தோடனே ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதிமுக ஆண்டு வச்சுட்டு போனது, எந்த அளவுக்கு கடனை வாங்கி வச்சுட்டு போனாங்க, கஜனாவை காலி பண்ணி வச்சுட்டு போனாங்க அப்படின்றது எல்லாமே நிதிநிலை அறிக்கையில் சொல்லிட்டாங்க, வெள்ளை அறிக்கையிலே சொல்லிட்டாங்க. அது போக திமுக ஆட்சி அமைக்கும் போது கொரோனா டைம், அந்த கொரோனா டைமு அப்படின்றது போது எந்த அளவுக்கு உக்கிர தாண்டவம் ஆடிச்சு. இது தமிழ்நாட்டு மாத்திரம் இல்லைங்க, உலகம் முழுவதும் எந்த அளவுக்கு ஒரு நிதி நெருக்கடியை உண்டு பண்ணிச்சு அப்படின்றது எல்லாருமே கண்ணார கண்டோம். அதுக்கப்புறம் இந்த 1000 அப்படின்றது தகுதி உள்ள பெண்களுக்கு போகணும் அப்படின்னு திமுக ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் போயிடுச்சுன்னா அப்போது இருக்கிறவன் இல்லாதவனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்றத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் எல்லாருக்குமே இந்த உதவித்தொகை கொடுப்போம், மகளிர் உதவித்தொகை கொடுப்போம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன, 1 கோடி பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களால பண்ண முடியல, அது கண்டினியூவாக பண்ண முடியல. பல டெக்னிக்கல் இஷ்யூ வந்திருக்கு, டிஃபிகல்ட் வந்திருக்கு, நெருக்கடி வந்திருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1 கோடி மக்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் திமுக அப்படி கிடையாது. இங்கே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. யாருப்பா வறுமை கோட்டு கீழே இருக்கிறா, யாருப்பா உண்மையிலே இந்த 1000 போய் சேர்ந்தால் எந்தெந்த குடும்பங்கள் பயனடையும். இப்போ இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் 1000 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் சொல்லுவாங்க, ஆல்ரெடி அவங்ககிட்ட காசு இருக்குது, இருக்கிறவங்ககிட்டயே நீங்கள் 1000 கொடுத்துட்டீங்கன்னா இது எந்த அளவுக்கு லாஜிக்கு? ஸோ இந்த மாதிரி திமுக என்ன பண்ணிச்சுன்னா செலக்டிவான பர்சன்ட் என்ன பண்ணாங்க, சூஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு 1000 போனால் அந்த 1000 எந்த அளவுக்கு அவங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்றத
திமுக வந்து என்ன பண்ணாங்க, அனலைஸ் பண்ணாங்க, ரிசர்ச் பண்ணாங்க, ரிப்போர்ட் எடுத்தாங்க, டேட்டா பேஸ் எடுத்தாங்க. டேட்டா பேஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனால் டேட்டா பேஸ் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலாக டேட்டா பேஸ் எடுத்துட்டு அதை என்ன பண்ணாங்க, 1000 ரூபாய் அப்படின்றது கண்டினியூவாக போட்டுட்டு வந்தாங்க. நிதி நிலை நெருக்கடி மத்தியிலும் அந்த 1000 ரூபாய் அப்படின்றத போட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இன்னும் யாருன்னா விடுபட்டிருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இடைப்பட்ட காலத்தில் அது என்ன பண்ணி ஃபுல் பண்ணி இன்னும் அதிகமாக என்ன பண்ணுறாங்க, அந்த நிதிச்சுமை இருக்கும்போது சரி அந்த 1000 ரூபாய் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தாவேக்காவுக்கு அந்த மாதிரி வேலையே இல்லை. திமுக ஆல்ரெடி ஒரு டேட்டா பேஸ் எடுத்து வச்சிருச்சா, எந்தெந்த மகளிருக்கு தகுதி வாய்ந்தவங்களாக இருக்காங்க, இவங்களாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காசு போய் சேர்ந்தால் ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. இதில் இப்போ 1000 ரூபாய் அப்படின்றது முதல்வர் விஜய் அவர்கள் போட்டுக்கிட்டு இருக்காரா, ஸ்டாப் பண்ணுறாரா? இல்லைல்ல, ஸ்டாப் பண்ணல. இல்லை நீங்கள் கோட்டெல்லாம் அழிங்க, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சூரி சொன்ன மாதிரி சொன்னாரா? கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே திமுக கொடுத்து வச்சுட்டு போனதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 1500 ரூபா தான் போடணும், அவ்வளவுதான். மற்றபடி வேறு எதுவுமே கேட்கல. நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் கோட்டை அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் அதுமாரி கொடுங்கன்றது கேட்கவே இல்லை. நீங்கள் 1000 ரூபா போட்டுட்ருக்கீங்க, கூடுதலாக ஒரு 1500 ரூபா போட்டு 2500 ரூபா நீங்கள் கொடுக்க போகிறீங்க. விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதி அதுதான், அதில் கொடுக்க போகிறீங்க. இதில் இடைப்பட்டதில் நீங்கள் வேறு யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களே நீங்கள் இது பண்ணலாம். இப்போ ஒன்றும் கெட்டு போகலை. இப்போது ஆல்ரெடி ஒரு டேட்டா பேஸ் இருக்கா. இப்போது விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இன்னொரு டேட்டா பேஸ் எடுத்து தகுதி வாய்ந்த பெண்கள், விடுபட்ட பெண்களுக்கு எல்லாருமே சேர்த்து அப்போ நீங்கள் மொத்தமாக 2500 ரூபா போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்படி கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், நான் அதெல்லாம் செய்யவே மாட்டேன், 1000 ரூபாய் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட 2500 ரூபாய் கேட்டிங்கன்னா திமுக வந்தோன்னே கொடுத்தாங்களா? கிடையாது. 2 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தாங்க, அது போல தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை 2 வருஷம் கழிச்சு இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குதா. இன்னொரு பக்கம் மகளிர் விடியல் பயணம். அதாவது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறிக்கலாம், எந்த பஸ்ஸில் வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதாவது லேடிஸுக்கெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னார். ஆனால் அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ வந்து ட்ரெஸ்ஸு, அது பேக்கில் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு சாப்பாடுக்கு மட்டும் காசு இருந்தால் போதும். சென்னையில் ஒரு பஸ் ஏறணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் சுற்றிக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார். ஆனால் இப்போது அதுக்கும் வந்து என்ன பண்ணல, இந்த பட்ஜெட்டில் சொல்லவே இல்லை. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் சொன்னீங்களன்னா அது எதனா கொடுங்கன்னா அதுக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் இதுமாதிரி முதியோர் பென்ஷன் வந்து பண்ணீங்க 3000 ரூபாய் ஏற்றி கொடுக்குறேன், நீங்கள் அது கொடுங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டேன். வேலையில்லா இளைஞர்களுக்கு நீங்கள் 4000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கன்னா அதுவும் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே நாம போட்டார், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்கிட்ட எதிர்பார்த்ததில் கேட்காதீங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், திமுக ஆல்ரெடி செயல் திட்டங்கள் செஞ்சு வச்சுட்டு போனாங்களே, அதுக்கு நிதியை ஒதுக்கி அதை டெவலப் பண்ணுவேன், அவ்வளோதான். ஆனால் நான் கொடுத்த வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருசாக ஏமாற்றத்தை கொடுத்துருக்கிறாரு விஜய் அவர்கள். டோட்டலாக இந்த பட்ஜெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தின் பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். இது வளர்ச்சி அடைந்த பட்ஜெட்டு, வெற்றி அடைந்த பட்ஜெட்டு, புதுவிதமான பட்ஜெட்டு அப்படின்னு அவங்க சைட்லேருந்து கூவுறவங்க கூவிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே மக்கள் சைடு இருந்து பார்த்தா மக்கள் எதிர்பார்த்தபடி இங்கே அவங்களுக்கு நடந்திருக்குதா, இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குதா, இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்களான்னா கிடையவே கிடையாது அப்படின்றத பார்க்கணும். ஸோ 2500 ரூபாய் எதிர்பார்த்த மகளிருக்கும் அந்த பட்ஜெட் ஏமாற்றம். அதே போல் தமிழ்நாடு முழுக்க மகளிர்கள் வந்து என்ன பண்ணலாம், எல்லா பஸ்ஸுலையும் டீலக்ஸ் பஸ்ஸு, சூப்பர் டீலக்ஸ் பஸ், அல்ட்ரா டீலக்ஸ் அப்படின்லாம் போகக்கூடாது, எல்லா ஏசி பஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அதுவும் பெரிய ஏமாற்றம். வேலையில்லா இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறனாரு, அதுவும் பெரிய ஏமாற்றம். முதியோர் பென்ஷன் 3000 ரூபாய் ஏற்றி கொடுக்குறனாரு, அதுவும் ஏமாற்றம். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பண்ணுவேனாரு, அதுவும் பெரிய ஏமாற்றம். இப்படின்னு பல ஏமாற்றங்களை கொடுத்துருக்குது இந்த தாவேகா அரசினுடைய முதல் ஏமாற்றத்தின் பட்ஜெட் அப்படின்னு தான் இங்கே பொதுமக்கள் சொல்கிறாங்க. உண்மையிலேயே விஜய் தாக்கல் செய்த பட்ஜெட் இங்கே ஏமாற்றத்தை கொடுத்துருக்குதா, இந்த பட்ஜெட்டினால மக்கள் பயனடைந்திருக்கிறாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.